வணக்கம். தாயின் சிறப்பு. அகிலத்தையும் படைத்து பரிபாலிக்கின்ற அல்லாஹ்வுக்கு எல்லாம் புகழும். சலாத்தும் சலாமும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழுகின்ற மக்கள் அனைவர்களுக்கும் உண்டாகட்டும். இஸ்லாம் தாய்மார்களுக்கே நிறைய சிறப்புகள் கற்றுத்தருகிறது. குரானிலும் தாய் தந்தைமார்கள் செய்ய வேண்டிய கடமைகளும் அதன் சிறப்புகளும் கூறப்பட்டுள்ளது. ஒரு முறை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் என்னுடன் சொர்க்கத்தில் யார் இருப்பார் என்று கேட்கும்போது அதற்கு இறைவன் உன்னுடன் இந்த கறிக்கடைக்காரர் இருப்பார் என்று கூறினார். அப்படி அந்த கறிக்கடைக்காரர் என்ன நிறைய அமல் செய்திருக்கார் என்று பார்க்கும்போது அவர் இறைச்சி வியாபாரம் மட்டும்தான் செய்து கொண்டிருந்தார். வேறு எந்த நல்ல அமலும் செய்யவில்லை. இருந்தாலும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவரை கவனித்து கொண்டிருக்கும்போது கடைசியாக நல்ல இறைச்சியை எடுத்து அதை மிகவும் சிறிதாக வெட்டி வீட்டிற்கு எடுத்து சென்று நன்கு அவரது வயதான தாயின் வாயில் வைத்து ஊட்டி விட்டார். அந்த தாய் உணவை உண்டு கொண்டிருக்கும் போதே ஏதோ முணுமுணுப்பதை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கவனித்தார். உடனே அவர் காதை தாழ்த்தி கேட்காமோ, என்னை படைத்த இறைவா, என் மகனை என்னை நன்றாக கவனித்துக் கொள்கின்றான், அவனை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் சொர்க்கத்தில் வசிக்க வைப்பாயாக என்று துவா செய்து சாப்பிட்டு கொண்டிருந்தார். அப்பொழுதுதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு விளங்கியது, ஒரு தாயின் துவா எல்லாவிடம் எவ்வளவு பெரியதாக அங்கீகரிக்கப்படுகின்றது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களது தாயின் காலடிதான் சுவனம் உள்ளது என்று. இனிமேலாவது பெற்றோரை மதித்து பணிவிடை செய்து சுவனம் செல்லும் பாக்கியத்தை நம் அனைவரும் தந்தாரல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.